எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகி தமிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளோட அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அன்பாக்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து இன்னைக்கு இந்த DJI Ronin S தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்னு சொல்லணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பர்பஸ் என்னன்னா, நம்ம வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கேமராஸ்லாம் கொஞ்சம் ஷேக்கியாக வரும். ஸோ அதுக்கு தான் இந்த கிம்பிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கிம்பிள் வச்சு நம்ம ஸ்டேபிளைஸ் பண்ணோம்னா எந்த வீடியோ இருந்தாலும் செம்ம சினிமேட்டிக் ஷாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறோம், செட் பண்ணிவிட்டு நாங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து எப்படி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் கூட நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்லோவாக ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் டைமுக்கு வந்து வர்த்தாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த Ronin S வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு சூட்கேஸ் அளவுக்கு நம்மளுக்கு வந்து DJI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், செம்ம பேக்கிங் வந்து நமக்கு தெரியுது ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து Ronin S DJI அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு கேமரா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி பார்ப்போம் வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் மட்டும் Ronin S DJI அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரைட்டில் ஃப்ளிப் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ப்ரைஸிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு எல்லாமே நமக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 60K கிட்ட நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஆஃப்லைனில் போனீங்கன்னா வந்து ஈஸியாக ஒரு 45,000 rupees வந்து நீங்களால் இந்த கிம்பிள் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு வந்து திருப்பியும் ரோனனோட ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ Ronin DJI அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து சீலை வந்து பிரிச்சுட்டேன் செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள இருக்க பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு சூட்கேஸ் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சூட்கேஸ் ஆக்சுவலி பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நிறைய பார்ட்ஸ் ஃபுல்லாக மெட்டலால் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த சூட்கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தர்மாகோல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த தர்மாகோல் சூட்கேஸ் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா உள்ளே வந்து Ronin வந்து ஃபுல்லாக நமக்கு மெட்டல். ஸோ மெட்டல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு தர்மாகோல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு லாக் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக் வந்து கண்டிப்பாக ஒரு செக்யூராக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பியும் அந்த DJIயோட நமக்கு சிம்பிள் போட்டிருக்காங்க. Ronin Sஓட சிம்பிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் Ronin செட்டப் வந்து இருக்குது. பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொச்சன் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் எப்படிலாம் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாக்ஸில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த இது வாங்கினீங்கன்னா, ஏன்னா கண்டிப்பாக கிம்பிள் வந்து நீங்கள் சாதாரணமாக ஹேண்டில் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவை. அப்போ தான் நீங்கள் வந்து கிம்பிள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல்லாக மோட்டர்ஸ். ஸோ தப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கிம்பிள் வந்து நாசமாக போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பவுச் பார்க்கலாம். பவுச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அந்த DJI அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மேலே வந்து சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பவுச் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக கொச்ச நமக்கு வந்து கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா IR கேபிள். ஸோ IR பிளாஸ்டர் இருக்க மாதிரி இது வந்து நமக்கு IR கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய போல்ட்ஸ், அப்புறம் நமக்கு வந்து இந்த லென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா பாதி என்னன்னே தெரியல. நான் வந்து போட்டு பார்த்தா தான் எனக்கு வந்து பாதி என்னென்னு தெரியும். ஸோ கொச்சன்னு சொல்லி நமக்கு வந்து ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே குட்டி ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக USB Type-C கேபிள் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ USB Type-C கேபிள் இருக்குது, மைக்ரோ USB கேபிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதை பக்கத்தில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் grip அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரைபாடை கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனோடு தான் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து DJI வந்து அவங்களோட லோகோ வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ grip வந்து ஃபுல்லாக அந்த ரப்பராக இருக்குது. பிடிக்கிறது வந்து நல்ல ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த grip பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து பேட்டரி கூட. ஸோ இதுதான் நமக்கு வந்து பேட்டரியாக கூட ஆக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ ஆக்சுவலி சொன்ன மாதிரி தர்மோகோலாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கேசிங் நல்லா தான் இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பேட்டரியாக கூட ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த பேட்டரிக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரிப்பை வந்து போடணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சூட்கேஸ் வந்து தள்ளி வைப்போம். தள்ளி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து கீழே வந்து 2 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரைபாட் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து இதை கூட ஒரு ஸ்டாண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கீழே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும் அந்த பேட்டரிக்கு வந்து. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப்பாக வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 கையில் நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இப்போ வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரைபாடை வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு Ronin வந்து நீங்கள் எங்கேயாவது வச்சுக்கிட்டாங்க கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில டைம் வந்து நம்மளால் எப்பயும் தூக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து
கீழே வச்சு கூட ரோனின் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் எனக்கு வந்து மெயினான அந்த மோட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பிளேட் எதுனா இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமராவுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம எப்படி ட்ரைபாடை மவுண்ட் பண்ணுறோமோ அது மாதிரி கேமராவோட கீழே வந்து அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் போகிற இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த பிளேட் வந்து நம்ம போட்டுருணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரோனினோட ஃபுல் செட்டப் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரோனின். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து மோட்டர்ஸ் 3 மோட்டர்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஜாய்ஸ்டிக் ரெக்கார்ட் பட்டன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு வந்து ரோனின் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுதான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். எதுக்குன்னா நம்ம வந்து ஃபுல்லாக மெலிசான மோட்டர்ஸ் வந்து அதே சமயத்தில் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு மெட்டலால் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபினிஷ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரோனின் அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினிஷ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப். ஸோ இப்போ வந்து அதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மேலே பார்க்கலாம் நமக்கு வந்து அந்த 3 டாட்ஸ் இருக்குது. அந்த ஆக்சுவலி 3 இல்லை 6 டாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 டாட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அலைன் பண்ணணும். ஸோ நம்ம ஆக்சுவலி அதுலேயும் கூட லாக் அன்லாக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் லாக் அன்லாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லாக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து லாக் பண்ணலாம். ஸோ இந்த லாக்கிங் சிஸ்டம்லாம் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து கேமராலாம் காஸ்ட்லியான கேமராலாம் இல்லை வைக்க போகிறோம். ஸோ நம்ம சரியாக பண்ணோன்னா கீழே விழுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு டைட்டான லாக் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் இதுதான் நமக்கு வந்து ஃபுல் செட்டப். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பெரிய வேலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதை வந்து செட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டிருக்கேன். அதனால் நமக்கு வந்து அந்த சார்ஜிங் எல்இடி வந்து எரியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆஃப் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சம் மேலே போனோம்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இது கிரிப் அப்புறம் ப்ளஸ் பேட்டரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு மேஜரான கையை வந்து இங்கே தான் பிடிக்க போகிறீங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கிரிப்பாக கூட இருக்கும். ப்ளஸ் இது வந்து நமக்கு பேட்டரி. ஸோ இதுதான் ரோனினோட பேட்டரி. மேலே கொஞ்சம் போனீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி போட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம கேபிள் போட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். ப்ளஸ் ஃபோக்கஸ் ரிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் இருக்க ஃபோக்கஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட நமக்கு வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ப்ளஸ் ஒரு பட்டன் கூட நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து கேமரா எந்த சைடு மூவ் பண்ணணுமோ எல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே வந்து மோட் 1 மோட் 2 மோட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த மோட்ஸ் வந்து மாற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து எம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐஆர் கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ கேமரா எப்படி இதில் அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிளேட் வந்து நம்ம கேமரா கீழே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பிளேட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேமரா கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதை வந்து கன்ஃபார்மாக டைட்டாக போடணும். எதுக்குன்னா இதுதான் பேசிக்கான ஸ்டெப். ஸோ இதை வந்து நம்ம சரியாக பண்ணலன்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு கேமரா வந்து விழுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு காயின் இல்லாட்டி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணுங்கள். ஸோ காயின் வச்சு டைட் பண்ணாலே உங்களால் வந்து சரியாக வந்து டைட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலைனா அந்த கேமராவை எடுத்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை தான் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம மொத்தமாக 4 இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரோனின் வந்து கரெக்டாக வேலை செய்யணும்னா ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கேமரா அதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்து நீங்கள் போடணும். ஸோ போட்டதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேமரா வந்து எந்த பக்காமல் சாயாமல் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்படி சாயாமல் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே தூக்கியிருக்கேன் பாருங்க. ஸோ மேலே தூக்கிட்டு அது வந்து கீழே விழாமல் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக வந்து சத்தியமாக பேலன்சிங் வந்து வராது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த பேலன்சிங் வந்து நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு யார் வாங்கினாலும் உங்களால் வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடவே முடியும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ½ hour இல்லாட்டி ஒரு 1 hour மேலே ஆச்சு. ஸோ இப்போலாம் கற்றுக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக நின்றுச்சு. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக 2 இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து 3வது இடத்துல வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி வந்து நமக்கு கன்ஃபார்மாக கரெக்டாக பண்ணும். ஏன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேமரா வந்து ரோல் ஆகும். ஸோ ரோல் ஆகிற இடத்துல வந்து நம்ம கன்ஃபார்மாக கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஷாட் கிடைக்கும். ஸோ பேலன்சிங் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ஷாட் வந்து சத்தியமாக வந்து கிடைக்காது. ஸோ பேலன்சிங் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 வந்து நம்ம கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இப்போ கரெக்டாக நிற்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4வது வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக முக்கியமாக பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது எப்போ யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரோல் பண்ணும்போது அப்புறம் இன்ஃபினிட்டி ரோல்லாம் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதுவும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4ம் பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து பேலன்ஸ் டக்குன்னு பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 1 hour 1
1.5 hour கிட்ட எடுத்தேன். ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரோனன் ஆப்பில் எப்படி இது பண்ண நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரோனன் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு கனெக்ட் டு ரோனன் கொடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ரோனன் வந்து டிடெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இன்னும் ஆக்டிவேட் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேட்டரி பர்சன்டேஜ்லாம் எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் போயிட்டு மோரில் போயிட்டீங்கன்னா பேலன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இது நீங்கள் இதில் வந்து ரிசல்ட் கரெக்டாக வந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இந்த கிம்பிள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்மூத் ஆகணும். ஸோ நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ யாராக இருந்தாலும் கிம்பிள் யூஸ் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பேலன்ஸ் டெஸ்ட் வந்து முடிங்க. ஸோ இதில் வந்து ரிசல்ட் கரெக்டாக வந்தால் மட்டுமே நீங்கள் வந்து கிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட் வந்தால் மட்டுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்ச்சாக நீங்கள் வந்து இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்ச்சாக இதில் சொல்லி கொடுத்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போது இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆட்டோ டியூன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட்டோ டியூன் ஆப்ஷன் போய் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டியூன் பண்ணி கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கேலிப்ரேஷன் வந்து நடக்கும். நீங்கள் பார்க்கலாம் கேமரா வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ ஒரு விதமான சவுண்ட் வந்து வரும். அந்த சவுண்ட் வரும்போது யாரும் பயப்பட தேவையில்லை. உங்கள் கேமராக்கு அப்புறம் உங்கள் கிம்பிளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து டியூன் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ DJI இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆட்டோ டியூன் கண்டிப்பாக பண்ணணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக பண்ணி ஆகணும். இந்த ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் ஃபுட்டேஜ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வரும். ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு ஃபீச்சர்ஸ் கூட நமக்கு வந்து இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனால் நீங்கள் வந்து வீடியோ, பேனரோமா, டைம் லேப்ஸ், மோஷன் லேப்ஸ், அப்புறம் ட்ராக்கிங் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த டேரக்ஷனில் வைக்கிறீங்களோ அந்த டேரக்ஷனில் வந்து இந்த கேமரா வந்து போகும். ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு கீழே இருக்குது. ஸோ ப்ரீசெட்டாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு அந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் இதை கிம்பில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒரு சம கிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக இல்லாட்டி ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க போகிறேன், ஒரு சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு நினச்சினா இது வந்து ஒரு நல்ல வர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கிம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-20 டேஸாக வந்து இந்த கிம்பில் வந்து யூஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இது ஒரு சம வர்த்தியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஐஆர் பிளாஸ்டர் இது மட்டும் செட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அந்த ரெக்கார்ட் பட்டன் வேலை செய்யணும்னா இந்த கேபிள் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி ஆகணும். ஸோ இதை செட் பண்ணிட்டா போது நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் காட்டுறேன். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி ஷூட் பண்ணுறோம், அதே சமயத்தில் அந்த ஷார்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம்.
இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் நிறைய போடுறோம். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. நமக்கு வந்து அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க் வந்து கீழே தரேன். ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 rupees வந்து வரும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து 60,000 rupeesலாம் கொடுத்து வாங்க தேவையில்ல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 rupeesக்கு வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஸ் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து நமக்கு எல்லா கேமரா ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேமரா சொல்ல வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமேசானோட ஒரு 15,000 இல்லாட்டி ஒரு 20,000 வந்து நமக்கு கம்மியாகவே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்க தேவையில்ல. நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் ஆஃப்லைனில் போய் ஸ்டோர் விசிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்குங்க. ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.